இன்னைக்கு நமக்கு ரொம்ப சவாலா மாறி போயிருக்கிறது என்ன தெரியுமா? குழந்தை வளர்ப்பு. ஆமாவா இல்லையா? ஆமாங்கிறவங்க மட்டும் கைதட்டுங்க. நான் பிள்ளையா இருக்கிறப்ப எங்க அப்பா அத்தால இந்த பாடு படுத்தலையடா, நீங்க ஏன்டா இந்த பாடு படுத்துறீங்க? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு பேரண்டிங்ல நிறைய வகைகள் வந்துருச்சு. ஜென்டில் பேரண்டிங் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? பிள்ளைகளை அடிக்கவே கூடாதான், பிள்ளைகளை தொட்ட ஆத்தி அப்புறம் பிள்ளை தாங்க எங்களை அடிக்கும். வீட்டுக்கு போனால் நம்மளை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். என்னங்க எப்படி அடிக்கிறேன்? அதை அப்படி தான் நாங்கள் பழக்கிட்டோம் சின்ன வயசுல இருந்து. பிள்ளைகளை தொடவே கூடாது, பிள்ளைகளை திட்டிடவே கூடாது. பிள்ளை என்ன கேட்டாலும் உடனே வாங்கி தந்துடும். இதுக்கு பின்னாடி ஒரு நல்ல எமோஷன் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல வரல. எல்லா பெற்றோருக்கும் என்ன ஆசை? நான் ஆசைப்பட்டு கிடைக்காத எல்லாமே என் பிள்ளை கிடைச்சிடணும். ஆமாங்கிற ஆள் மட்டும் கைதட்டுங்க அப்போ. எனக்கு கிடைக்காத எல்லாமே என் பிள்ளை கிடைச்சிடணும். ஆமா, ஆனா நமக்கு கிடைச்சது எல்லாம் அவனுக்கு கிடைக்காம போயிருது. அது எத்தனை பேர் மறந்துடுறோமே? ஒரு தடவை கீழே விழுந்துட்டா தூக்கி விடலாம், எவனும் வரமாட்டாங்க. நம்ம தாண்டா எந்திரிச்சுக்கணும்னு இருந்த திடம் நம்மகிட்ட இருந்துச்சு, அந்த பிள்ளைகள்கிட்ட இல்லையே. நம்ம ஓடி போய் தூக்கிறோம்ல, அதனால விழுந்த உடனே அவன் கையை தேடுறான். ஒரு தோல்வி வரும்போது போட்டியில கலந்துகிட்டதே அற்புதம்டா, பரிசு அடுத்த வாட்டி வாங்கிக்கலாம்னு தேத்திக்கிட்டு அதை தட்டி விட்டுட்டு போன தைரியம் நம்மகிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு பிள்ளை பரிசு கிடைக்கலன்னா கீழே உட்காந்து அழுகுதே, எனக்கு கிடைக்கலையேன்னு. நமக்கு ஒரு சுதந்திரம் இருந்துச்சு, இந்த பிள்ளைகள்ட்ட சுதந்திரம் இருக்கா? நமக்கு ஒரு சுயமா முடிவெடுக்கிற திறன் இருந்தது, இந்த பிள்ளைகள்ட்ட இருக்கா? ஒரு ஏமாற்றத்தை இருந்து மீண்டு வருகிற தன்னம்பிக்கை நம்மகிட்ட இருக்கு, இந்த பிள்ளைகள்ட்ட இருக்கா? ஏன் இல்லாம போச்சு? ஏன்னா பிள்ளைகளுக்கு முன்னாடி வாசிப்பு பழக்கம் பெற்றோர்களுக்கு வர வேண்டியிருக்கு. நீங்க சத்திய சோதனை வாய்ப்பு இருக்கிறவங்க வாசிச்சு பாருங்க. காந்தி ரொம்ப சின்ன வயசு, எல்லா தவறுகளும் பண்ற ஒரு இளைஞனா காந்தி இருக்கிறார் சின்ன வயசுல. ஆனா அவங்க வீட்டுக்கு டெய்லி ஒருத்தரை வர வச்சு ராமாயண கதை சொல்லுவாங்க. இவர் அந்த கதையை கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அந்த கதையில் சொல்லப்பட்டபடி ராமர் ரொம்ப நல்லவன். இப்போ இதை கேட்டுக்கிட்டே இருந்த காந்திக்கு ஒரு கில்ட் வந்துருச்சு. என்னடா அது, டெய்லி ராமர் கதையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம ஆனால் இவ்வளவு தப்பு பண்ணுறோமே, பேசாம சரண்டர் ஆயிரோன்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. அவரே ஒரு லெட்ரு போட்டிருக்காரு. யாருக்கு? அவர் அப்பாவுக்கு. நேரம் கொண்டே கொடுக்க தைரியம் இல்லை, போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டே போட்டிருக்காரு. அதில் எழுதுறாரு, அப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் இந்தந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன், நீங்க என்னை நினைச்சு பார்க்க முடியாத தப்பெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், எந்த தப்பெல்லாம் பண்ணா நீங்க கொன்னுடுவீங்களோ அதை பூரா பண்ணியிருக்கேன்ப்பா, நான் அது பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், எல்லாம் புலால் உண்டிருக்கேன், புகை பிடிச்சிருக்கேன், எல்லா தப்பையும் எழுதுறாரு. எழுதி கொண்டு போய் ஏதோ ஒரு தைரியத்தில் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டார். போஸ்ட் மாஸ்டர் வீட்டுக்கு வர்றாரு, அப்பாட்ட லெட்டரை கொடுத்துட்டாரு. அப்பா உட்காந்துருக்காரு, காந்தி முன்னாடி கால் நடுகல. அப்பா கையில் லெட்ரு வாச்சு முடிச்ச உடனே சங்க அறுத்துருவார் அப்பான்னு தெரியும். காந்திக்கு இப்போ வருது, ஐயோ லெட்ரு போடாமல் இருந்திருக்கலாமோ, இன்னும் யோசிச்சு புண்ணியம் இல்லை, லெட்ரு கைக்கு வந்துருச்சு. காந்தியுடைய அப்பா அந்த முழு கடிதத்தை வாசிக்கிறாருங்க. முழு கடிதத்தை வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் காந்தியோட அப்பா என்ன செஞ்சார் தெரியுமா? பெரம்பு எடுத்துட்டு வந்து பின்னெல்லாம் பின்னல, 2 சொட்டு கண்ணீர் விட்டார். காந்தியோட அப்பா என்ன பண்ணாரு? 2 சொட்டு கண்ணீர் விட்டார். அன்னைக்கு நினைச்சாராம் காந்தி, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில இந்த எந்த தவறையும் நான் திரும்பி பண்ண மாட்டேன். என்னை எவ்வளவு துன்புறுத்தினாலும் அவனுக்கு திருப்பி அகிம்சை ஒண்ணுதான் பதிலுங்கிறத எங்க அப்பாவின் 2 சொட்டு கண்ணீர் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. இதுதான் இன்னைக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துச்சுன்னு எழுதுறேன். இதை வாசிக்கும் போது உங்க பேரண்டிங் என்னவா இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். கிராமத்தில் ஒரு சொல்லாடல் இருக்கு, உங்க திங்கத்தான் செல்லம் வாங்க. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? உங்க திங்கத்தான் செல்லம்னா பிள்ளைய எப்ப அதட்டணுமோ அப்ப அதட்டணும், எப்ப கொஞ்சணுமோ அப்ப கொஞ்சணும். எல்லா நேரமும் அதட்டினாலும் தப்பு, எல்லா நேரமும் கொஞ்சினாலும் தப்பு. நாமுத்துக்குமாருக்கு சின்ன வயசுல எத்தனை பேருக்கு நாமுத்துக்குமார் பிடிக்கும்? கைதட்டுங்க. நான் அதிக நேசிக்கிற கவிஞர். நான் இன்னைக்கும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிற எல்லாருக்கும் நாமுத்துக்குமாரோட புத்தகங்களை வாங்கி பரிசீலிக்கிறேன். நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாமுத்துக்குமாரோட கட்டுரையும் நாமுத்துக்குமாரோட கவிதைகளையும் வாங்கி பரிசீலிங்க, வாங்கி கொடுங்க. நம்ம சின்ன ஏன் அதை பண்ணணும்னா ஒன்றும் இல்லைங்க. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப நம்ம வீட்டுக்கு இந்த கோடை விடுமுறைக்கு அத்தையும் அத்தை பசங்களும் வருவாங்க. அவங்க திரும்பி போகும்போது நம்ம அழுவோம். ஞாபகம் இருக்கா? கோடை விடுமுறை முடிஞ்சு அத்தை பசங்களும் அத்தையும் போகும்போது எங்கள் வீட்டு கம்பி கேட்டை பிடிச்சி நான் அழுது ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு அத்தை வர்றாங்க, வெளியில் வந்து ஒரு வணக்கம் சொல்கிறான்னா வீட்டுக்குலேருந்து அவன் அழுகிறான், ஐயோ ஆண்டியை போ சொல்லுமா, யார் சித்தப்பா, யார் பெரியப்பா,
யாரு மொர மாமா, யாரு தாய் மாமா எதுவுமே தெரிய மாட்டேது. எல்லாருமே அங்கிள். இப்போ அங்கிளும் கிடையாது, ப்ரோன்ட்டு போயிட்டே இருக்கான். இந்த உணர்வுகளுக்குள்ள நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். உங்க தாத்தா, பாட்டி, உங்க அத்தை, மாமா இவர்களுடைய மரணத்துக்கெல்லாம் உங்ககிட்ட இருந்து 2 சொட்டு கண்ணீர் வந்திருக்கும். நினைவு இருக்கா? நினைவு இருக்கா? ஏன் அவங்களுக்கான ஏதோ ஒரு துக்கத்தின் போது உங்களுக்கு வருத்தம் வருது? அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பாச பிணைப்பு இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகிட்ட போய், அப்பா பாட்டி கீழே விழுந்துட்டாங்கப்பா, இனிமே விழுகாம நடக்க சொல்லுமான்றான். அதுக்கு மேல அவனால அவங்களை கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா அவன் வாழ்ற சூழல் அப்படி. நாமத்துக்குமாரோட அப்பாவை பத்தி நாமத்துக்குமார் எழுதுவாரு. அப்பா தவறிறார். அப்பாவுடைய ட்ரங்க் பெட்டிய பரன்ல இருந்து இறக்குறாங்க. அதை இறக்குன உடனே அப்பாவுடைய டைரியை எடுத்து பார்க்கிறாரு நாமத்துக்குமார். வேக வேகமா 1995 ஜூலை 12ஆவது நாளை தேடி ஓடுறார். ஏன் அதை தேடி ஓடுறாருன்னா, அது நாமத்துக்குமார் பிறந்த நாள். நான் பிறந்த அன்னைக்கு எங்க அப்பா என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்க்கணும்னு ஒரு ஆர்வம். அதை திறந்து பார்க்கும்போது அதுல எழுதியிருக்காரு நாமத்துக்குமாரோடைய அப்பா. அவர் இப்படி எழுதுறாரு இந்த புத்தகத்துல, சற்றே சாய்ந்த கையெழுத்தில் இந்த 2 வரிகள் மட்டும் எழுதியிருந்தீர்கள் அப்பா, இந்த உலகத்தின் 2வது அறிவாளி பிறந்து விட்டான் அப்படின்னு எழுதினார். உங்கள் மூட நம்பிக்கை தான் இன்று என்னை தன்னம்பிக்கையோடு வாழச் செய்கிறது. இதை எழுதி கொண்டிருக்கும் போது இந்த உலகத்தின் 3வது அறிவாளி என் விரலை பிடித்து விளையாட அழைக்கிறான் அப்படின்னு எழுதுறார் நாமத்துக்குமார். அவர் பையனை பத்தி. நாமத்துக்குமாருக்கு சின்ன வயசு. காஞ்சிபுரத்துல இருந்து மாமல்லபுரம் போகணும்னு நண்பர்கள் அழைக்கிறாங்க. அது ஒரு 60-70 கிலோமீட்டர் சைக்கிள்லே போகணும். நாமத்துக்குமார் வீட்டில் முதல்ல விடலை. அப்புறம் அப்பா போட அப்படின்னு சைக்கிளை கொடுத்து அனுப்பிட்டார். நண்பர்கள்லாம் போயிட்டாங்க. மாமல்லபுரம் கடற்கரையில் நின்று கடலை ரசிச்சுட்டு திரும்பி பார்த்தா அப்பா வந்து நிற்கிறார். ஏன்பா வந்தீங்க அப்படின்னு நாமத்துக்குமார் கேட்கிறாரு. இல்லடா, உன்னை தனியாக அனுப்பிட்டு மனசு கேட்கல, அதான் பஸ்ஸை பிடிச்சி பின்னாடியே வந்துட்டேன். சரிப்பா அப்படின்ட்டு திருப்பி வரும்போது நாமத்துக்குமாரோடைய அப்பா சைக்கிள் ஓட்டுறாரு. நாமத்துக்குமார் பின்னாடி உட்காந்துருக்காரு. நாமத்துக்குமார் அப்பா எப்பயுமே அவர் தான் ஓட்டி நாமத்துக்குமார் பின்னாடி உட்கார வைப்பாராம். நாமத்துக்குமார் ஓட்ட விட்டதே கிடையாது. இந்த சைக்கிளில் போகிற அனுபவம்லாம் இன்னைக்கு தலைமுறை கிடைக்காம போயிடுச்சு. அப்பா எங்கள் அப்பா சைக்கிள் ஓட்டி நான் பின்னாடி உட்காந்துருக்கேன். நான் சைக்கிள் ஓட்டி எங்கள் அப்பா பின்னாடி உட்கார வச்சிருக்கேன். இன்னைக்கு இந்த குழந்தைகள் அதை நிறைய மிஸ் பண்ணுறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று. நாமத்துக்குமார் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எழுதுறாரு, அஸ்தியை கரைக்கிறதுக்காக அதே மாமல்லபுரம் கடற்கரைக்கு போனேன். உங்க அஸ்தியை கரைச்சிட்டேன்ப்பா, ஆனா அன்னைக்கு திரும்பி வந்த பாதை என்னால் திரும்பி வரவே முடியாத பாதையாக இருந்தது அப்பான்னு எழுதுறார். அந்த அப்பாவின் மேல இருக்கிற வேதனை இருக்குல்ல, அப்பாவின் மீது இருக்கிற பிடிப்பு இருக்குல்ல, அப்பாவின் மீது இருக்கிற காதல் இருக்குல்ல, அது இன்னைக்கு இல்லாம போகுதுன்னா அதை நம்ம கொண்டு வர்றதுக்கு இந்த புத்தகங்களை தவிர பெரிய ஆயுதம் வேற எதுவுமே கிடையாதுங்க. நாமத்துக்குமார் 10ஆம் கிளாஸ் பரீட்சை உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு வீட்டில். நாமத்துக்குமார் அப்பா ஒரு தமிழாசிரியர். நீங்க நம்பவே மாட்டீங்க, நாமத்துக்குமார் ரொம்ப சின்ன வயசுல தவறிட்டார்ல. ஆனா இத்தனை ஆண்டுகள் ஆகி நம்ம மனசை விட்டு அவரால் அகற்றவே முடியல. இல்ல ஏன்? நாமத்துக்குமார் முதல் சினிமா பாட்டு எழுதுறதுக்கு முன்னாடி அறிவுமதி ஐயா அலுவலகத்தில் உட்கார்ந்து மெட்டுக்கு திரைக்கு வராதுன்னு தெரிஞ்சு 5000 பாடல்களை எழுதி பயிற்சி பண்ணியிருக்கிறார். அதனாலதான் அவருடைய எல்லா பாட்டும் நீங்க மனசுல நிக்குது. இந்த நாமத்துக்குமாரோடைய அப்பா ஒரு தமிழ் வாத்தியார். வீடு முழுக்க புத்தகம் மட்டும்தான் இருக்குமா. அவங்க வீட்டில் கதவே இருக்காது. சின்ன வயசுல நாமத்துக்குமார் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட்டு வரதுக்கு வெக்கப்படுவாராம். ஏன்னா வீட்டில் படுத்துட்டு வானத்தை பார்த்தா வானத்தில் இருக்கிற எல்லா நட்சத்திரமும் ஓட்ட வழியா தெரியுமா. நாமத்துக்குமார் சொல்லுவாராம் அப்பாட்ட, அப்பா என் ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூட்டு வரதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குப்பா. ஏன்டா? நம்ம வீடு தான் ஓட்ட ஓட்டையா இருக்கேப்பா அப்படி. அப்ப நாமத்துக்குமார் அப்பா சொல்லுவாரா, டேய் அவங்க வீட்டுல எல்லாம் மாடிக்கு போனாதான்டா நட்சத்திரம் தெரியும், நம்ம வீட்டுக்குள்ளே நட்சத்திரம் வருது பாடுறான்னு அந்த அப்பா சொன்னார். இந்த எளிமையை சுவாரஸ்யமா கடத்த முடிஞ்சதுன்னா பிள்ளை வந்து ஒண்ணு கேட்கிறப்ப அதை மறுக்கிறதுக்கான சாதுரியமும் சாமர்த்தியமும் எப்ப வரும்? இதை வாசிச்சா இந்த அனுபவத்தின் மூலியமா தான் வரும். நாமத்துக்குமார் உங்க பையன்ட்ட சொல்றாரு, எப்பா தாத்தா நிறைய கடன் வாங்கினாரு, எதுக்குப்பா? புத்தகம் வாங்குறதுக்காக. அதை பூரா நான் தான் அடைச்சேன்னு சொல்றாரு நாமத்துக்குமார். நாமத்துக்குமாரோட பையன் சொல்லியிருக்காரு ஆதவன், அதனால என்னப்பா நீயும் நிறைய கடன் வாங்கி புத்தகம் வாங்கு, அதை நான் அடைக்கிறேன். குட்டி பையனா இருக்கிறப்ப இதையெல்லாம் நீங்க கடத்தினா தானே இந்த அருமை அடுத்த தலைமுறைக்கு போகும். நாமத்துக்குமார் 10ஆம் கிளாஸ்க்கு படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பா வர்றாரு, டேய் ஏன்டா உட்காந்து இவ்வளவு படிச்சுக்கிட்டு இருக்க, போ கொட்டகையில ரத்த கண்ணீர் படம் போட்டிருக்கேன், போய் பார்த்துட்டு வான்னாராம். நாமத்துக்குமார் இல்லப்பா நாளைக்கு பரீட்சை இருக்குன்னு சொல்லிட்டு படிச்சாராம். இதெல்லாம் சாத்தியமா நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கும் நாமத்துக்குமார் பதில் எழுதுறாரு.
அன்று நீங்கள் டேய் படத்துக்கு போன பிச்சிருவேன், ஒழுங்கா உட்காந்து படிக்கணும் என்று கண்டித்திருந்தால் நிச்சயமாக நான் படத்துக்கு போயிருப்பேன். நீங்கள் கொடுத்த சுதந்திரம் தான் என்னை சரியாக வழிநடத்தியது. முத்துக்குமார் அழுத்தம் திருத்தம் எழுதுறேன்.